ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. என்னதான் ஈசிஆர்ல ஒரு 16 BHK வீடு இருந்தாலும் 18 சாரி 16 BHK 18 BHK எதுவும் கிடையாது. இந்த வீட்ல நான் ஒரு 3 எதுவும் கிடையாதுங்க. இன்கம் வருது, எது செலவு வெளில போகுது, மாசமான யாருக்கு எது கொடுக்கணும் எதுவுமே தெரியாது மேடம். இஎம்ஐ கட்ட சொல்றாங்களா? க்ளோஸா நடிக்கிறீங்களா மத்த ஆர்டிஸ்ட் கூட? அப்ப நான் வந்து நான் நிறைய இன்ஸ்டா ஸ்டால்ஸ் நான் பார்க்க தான் செய்யறேன், நிறைய ரொமான்ஸ் பண்றேன். அந்த பெங்களூர் எல்பில தான் வந்து நான் அந்த எவ்வளவு இருக்கும் தெரிஞ்சுக்கலாமா? 1,40,000 இது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆப்வியஸா எல்லாத்துக்குமே வரும். நான் பிளாக் பண்ணி விட்டேன் கமெண்ட்ஸை. ஆலியாக்கும் பயங்கரமான சண்டையா, 2 பேரும் பேசிக்கிறதே இல்லையா, இது டைவர்ஸ்ல கூட போய் முடியும்னு சொல்றாங்க. அப்படி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணாலுமே நாங்க வந்து அதை பத்தி வரி பண்றதா இல்ல. இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்கள் இருக்கு, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படி காசு யாருக்கும் வந்துடாது இல்லையா? ஏன்டா இப்படி பண்றீங்க? பிகாஸ் எனக்கு நான் ராஜராணி கமிட் ஆகும்போது எனக்கு பயங்கர ஃபர்ஸ்ட் அப்போஸ் இருந்தது. ஹீரோ ரொம்ப வெள்ளையா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னதான் ஈசிஆர்ல ஒரு 16 BHK வீடு இருந்தாலும் 18 சாரி ஒரு 18 BHK வீடு இல்லங்க. இந்த 1 BHK தாங்க நம்மளோட ஆர்ட் என்ன சொல்லுவாங்க? ஆட்டா ஆர்ட் நம்மளோட ஆர்ட் மந்தை லங்ஸ் ஜோக் இல்லையா எல்லாமே அங்கங்க இருக்கு. பட் இருந்தாலும் இது உங்களோட ஃபேவரட் வீட்ல அழகா ஒரு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ உட்கார்ந்து இல்லங்க மக்கள் கிட்ட சொல்லிக்கிறேன். அவ்வளவு 16 BHK 18 BHK எதுவும் கிடையாது. இந்த வீட்ல நாங்க ஒரு 3 எதுவும் கிடையாதுங்க. போய் இந்த வீட்ல நாங்க இருக்கோம் 1 BHK. இதுக்கப்புறம் நாங்க வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம். அது எங்களோட யூடியூப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அதுவும் அப்புறம் அந்த ஆலியா பேலஸ்னு ஒண்ணு கட்டினது 8 கிரவுண்ட்ல ஒரு வீடு. அந்த 16வது வீடு விட்டுடுங்க. அவ சொல்றது அப்போ எல்லா வீடும் சேர்த்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடத்துறோம். இத்தனை வீடு கட்டுறாரு இவரே இடத்துல. சூப்பர். எவ்வளவு உள்ள இன்கம் வருது, எது செலவு வெளில போகுது, மாசமான யாருக்கு எது கொடுக்கணும் எதுவுமே தெரியாது மேடம். இஎம்ஐ கட்ட சொல்றாங்களா? சொல்லிட்டாலும் இப்போ நிறைய பேர் வந்து உங்க லைஃப் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பக்கம் வந்து சந்தோஷப்படுவாங்க, நிறைய பரவப்படுவாங்க. என்ன இவங்க 2 பேர் நடிச்சு இவ்வளோ காரு பங்களா வீடு லொட்டுலஸ்குன்னு செட்டில் ஆகுறாங்களே, இப்போ இவ்வளோ இஎம்ஐ ரொட்டேஷன்ல இருந்துகிட்டே இருக்கணுமா? அது ஒரு தனி ஒரு சும்மா தானே. அடுத்த மாசம் வரும்போது இங்க ஒரு 20, 25, 30, 30,000 கொடுக்கறது. என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல வந்து பாதி வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரகிள் நாங்கள் பார்த்துட்டோம். ஐம் 35 நவ். 28 வரைக்குமே நான் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டேன். எப்போ ராஜாராணி எங்களுக்கு ஹிட்டு கொடுத்தது, அதுக்கப்புறம் தான் லைஃபோட கிராஃபே மேலே போச்சு. நாங்கள் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இது சாதாரணமாக இந்த லைஃப் வரல. ஓகே, இன்றைக்கி வில்லா கட்டுறோம், ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கூட இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படி காசு யாருக்கும் வந்துடாது இல்லையா? ஸோ நீங்க பேசிட்டு இருக்கும் போது வந்து ராஜாராணி பத்தியும் சொன்னீங்க, வந்து கையல் இப்போ பண்றது சொன்னீங்க. ஸோ நீங்க 2 பேரும் ராஜாராணில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, ஆனா இப்போ டிஃப்ரெண்ட் சீரியல்ஸ் பண்றீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்குள்ள ஏதாச்சும் இந்த இன்செக்யூரிட்டிஸோ ஒரு பொசசிவ்னஸோ இருக்குமோ, வேற ஆர்டிஸ்ட் கூட வந்து பார்க்கும் போது, இல்ல வந்து லீட்ஸ் வேற லீட்ஸ் கூட பண்ணும்போது? இல்ல அந்த பொசிஷன் சொல்லலங்க. அவங்க சொன்னது அவங்க வந்து இன்செக்யூரிட்டி க்ளோஸா நடிக்கிறீங்களா மத்த ஆர்டிஸ்ட் கூட? அப்ப நான் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பக்கம் ஜாஸ்தி சொல்லி சொல்லுவாங்க போல அவங்க. நான் நிறைய இன்ஸ்டா ஸ்டால்ஸ் நான் பார்க்க தான் செய்யறேன், நிறைய ரொமான்ஸ் பண்றாங்க. வெக்கமில்லைங்க, அப்படியே மூடிட்டு போய் எனக்கு தெரியும்ல பாப்பு பத்தி. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆக்டிங், நான் அப்படி எடுத்துப்பேன். ஆனா அவங்க அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ஹக் சீனோ ஒரு கிஸ் சீன் ஏதோ வந்தா கூட பாப்பு வந்து கண்ணில் தண்ணி வச்சிரும். ஆஸ் அ பேரண்ட் அவங்களுக்கு அந்த கிட்ஸ் மேல இருக்கிற பொறுப்பு வந்து இன்னும் அவங்க திங்ஸ் மேல அது வச்சுக்க தெரியல. அந்த எல்வி பேக் வந்து நான் ரொம்ப அந்த பேக் பெங்களூர் எல்வில தான் வந்து நான் அந்த எவ்வளவு இருக்கும் தெரிஞ்சுக்கலாமா? சொல்ல 25,000 நீங்க சொல்லும் போது எல்வி பேக் ஃபியூச்சர்ல நான் வாங்கி தரலாம், எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். நான் பார்த்தது வந்து ஒரு இது டிராவல் பேக் மாதிரி ஒரு
சின்ன பேக் தான் அது. எல்வி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோமே என்னன்னு கேட்போம். ஷோரூம் போய் கேட்டா ஷோரூமே பிரம்மாண்டமா இருக்கு. என்ன விலைன்னு கேட்டேன். சொல்லுங்க பேக் வந்தாச்சு. நிறைய பேர் வச்சு இந்த பேக் வந்து 1,40,000 இது. 1,40,000 எனக்கு முதல்ல தொல்லை செஞ்சுதாங்க. நாங்க வந்து விக்கிறாங்க, நியமா இருக்கு. லைஃப்ல வந்து பிராண்ட்ஸ் போட்டதே கிடையாது. எல்லாருமே பிராண்டு யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஆசையா இருக்கும். நான் ஒரு ஷூ பிராண்டடா போடணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஆனா அது வாங்குற காசு இருக்காது. ஒரு வாட்ச் பிராண்டடா போடணும்னு ஆசைப்படுவேன். அது வாங்க காசு இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய லைஃப்ல பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படலங்க. ஏன்னா ஆமா, எனக்கு அவங்க நான் எப்படி ஆசைப்படல. மெயின்டைன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இது பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி பாப்பு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. இது பாருங்க உள்ள. இப்ப பாருங்க 1.5 லட்சம் பேக் உள்ள மை ஊத்தி வச்சிருக்காங்க. சரி இவனை என்கிட்ட கொடுங்க, நான் இது எவ்வளவு பத்திரமா பாக்குறேன். நான் யாருக்காச்சும் வித்துருவேன். 1.5 லட்சம் பாதி ரேட்டுக்கு வித்தா 40,000 விற்க முடியாது. Actually, அப்படிதான் நினைச்சேன். இவங்க வாங்கிட்டு வந்தோடனே இப்போ இந்த காசு இந்த பேக் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு அழுக்கு பண்ணி வச்சுட்டேன், இன்னைக்கு விற்க முடியாது. அன்னைக்கே நான் என்ன பண்ணிக்கலாம், வாங்கும் போது இல்லங்க யாருக்கும் கொடுக்க முடியாது, எவ்வளவு அழுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அன்னைக்கே வந்து நான் வந்து வாங்கும் போதே நினைச்சேன், பாப்பு பெங்களூர்ல இருந்து இன்னைக்கு இடம் பிடிச்சி வாங்கிட்டாங்க, இங்க எடுத்துட்டு வந்தோன்னே எங்கேயாவது அவங்க கிட்ட வேற எங்கேயாவது வித்துற வேண்டியதுதான். இதை ½ பிரைஸுக்கு நான் அவங்க சர்ப்ரைஸா இது வாங்கிட்டு வந்தேன். அவங்க அது வேணாம் சொன்னாலுமே உள்ள பயங்கர ஹாப்பி. இப்போ எங்க போனாலுமே, இப்போ வெளியில எங்கேயாச்சும் மால் இல்ல துபாயில போனோம் அப்பெல்லாம் பயங்கர ஸ்டைலா போட்டு தான் வந்தாங்க. இதுக்கப்புறம் நான் வேற எதுவுமே வாங்கணும்னு ஆசைப்பட்டது இல்ல. அவருமே அது வாங்கினதுதான். அதுக்கப்புறம் வேற எதுவுமே ஆசைப்பட்டது இல்ல. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து பேபிஸ்க்கு வீட்டுல அம்மிக்கு அப்படிதான் வாங்கி தருவாங்களே தவிர அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு நாங்க எதுவுமே செஞ்சது. பிரதர் எப்பவுமே வந்து இது மாதிரி ஒரு செலிபிரிட்டி கப்புள்ஸ்னாவே அவங்கள பத்தின ஒரு கமெண்ட்ஸா இருக்கட்டும், வெளியில ரூமர்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி வருஷம் சில விஷயம்லாம் வரும். அதை வந்து நான் உங்ககிட்ட கேட்க போறேன், நீங்க அதை சொல்ல போறீங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆப்வியஸா எல்லாத்துக்குமே வரும். நமக்கு மட்டும் இல்லை, எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் வரும். எல்லா பிரச்சனைகளும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் யார் எப்படி எடுத்துக்கிறாங்கிறது தான் மேட்ரு. நான் வந்து இனிஷியலாக அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில். நான் பிளாக் பண்ணி விட்டேன் கமெண்ட்ஸை. இப்போ ஃபீல் பண்ணுங்க. நான் இன்ஸ்டா கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நான் அப்படின்னு போயிடுவேன். எனக்கு அந்த கமெண்ட்ஸ் வந்து அது பாசிட்டிவா இருந்தால் ஹாப்பி தான், நெகட்டிவ் வந்தால் நான் அது கண்டிப்பாக பெருசாக நெக்ஸ்ட் போயிடுவேன். அது பெருசா எனக்கு பாதிக்காது. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா, இந்த வருஷம் பிக் பாஸ்க்குள்ள ஆலியா போறாங்க. காலங்களமா பேசுறாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இந்த வாய்ஸ் எல்லாரும் இது ஒரு பொதுவான வாய்ஸ், எல்லாருமே எடுக்கலாங்க. சோ அந்த மாதிரி வருஷம் நாங்க பாப்போம், ஆலியா போறாங்க இல்ல சஞ்சீவ் போறாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இந்த வருஷம் கூட வந்துச்சு, வந்தது கால் வீடியோல இருக்கும்போது வந்தது. ஓகே, நாங்க போக விருப்பப்படல. இப்போ நான் என்கிட்ட நிஜமாவே ஒரு 2-3 கெட்ட பழக்கங்கள் இருக்கு. ஒரு செகண்ட்ல வந்துட்டு நான் கோபம் வந்துடும். சம்டைம்ஸ் நான் வந்து பழி வாங்கணும்னு நினைப்பேன். இல்ல இவங்க சொல்றது ரொம்ப கோவம்லாம் வந்து ஒன்ஸ் இன் மூன் வைல். அது என்ன ஒன்ஸ் இன் மூன் சொல்றேன். அந்த once in a blue moon கரெக்ட்டா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துச்சு. ஆலியா மனசா இவ்ளோ கோவக்காரியா பயங்கரமா பண்றாங்க, அந்த மாதிரி வந்துரும். நான் பேசாம இருந்தா அவங்களுக்கு அந்த டே ஒரு மாதிரி மூடியா இருக்கும். அவங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அந்த டே அந்த மாதிரி. அதே மாதிரி அவங்க பேசாம இருந்தா எனக்கும் அது பிடிக்காது. இருந்திருக்கீங்களா கடைசியா அது மாதிரி பேசாம? இருந்திருக்கோம். ஒரு நாள் எதுவுமே டெக்ஸ்ட் நோ டெக்ஸ்ட் நான் பேசவே மாட்டேன், ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். அப்பெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். நைட் தூங்கும் போது அப்ப நம்ம அது கஷ்டமா இருக்கும், கன்சோல் பண்ணி ஹாப்பியா இருக்கும். அன்னைக்கு நைட்டே அந்த பிரச்சனையை முடிச்சிடணும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ரேர் தான் அடுத்த நாள் எல்லாம் கொண்டு போறது. அன்னைக்கே அந்த ப்ராப்ளம் முடிச்சது பண்ணும்போது ரொம்ப பாவமா இருக்கும் எனக்கு. நம்மள நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டா பிக் பாஸ் ஆரம்பிச்சா இவங்க நம்மள பத்தின உண்மைகள் எல்லாம் கொட்டிக்கிறாங்க. ஆக்சுவலி ப்ராப்ளம்ஸும் இருக்கணுங்க லைஃப்ல. சும்மா வந்து லவ்வே ஹாப்பினஸே இருக்காதுல்ல லைஃப்லயும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தா அந்த சண்டை முடிச்ச பிறகு ஒரு லவ் இன்னும் அந்த லவ் ஸ்ட்ராங் ஆகும். சோ இதே போல இன்னொரு வாய்ஸ் ஓவர், இந்த வாய்ஸ் ஓவர் எல்லாம் கேட்டா சஞ்சீவ் ஆலியா மானசா ரசிகர் படைகளே வந்து போர்க்கொடி தூக்குவாங்க. சஞ்சீவுக்கும் ஆலியாக்கும் பயங்கரமான சண்டையா, 2 பேரும் பேசிக்கிறதே இல்லையா, இது டைவர்ஸ்ல கூட போய் முடியும்னு சொல்றாங்க. அப்படி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணாலுமே
நாங்க வந்து அதை பத்தி வரி பண்றதா இல்ல. ஏன்னா அடுத்த பார்த்து நாளே சிரிச்சுட்டு விட்டுருவோம். எங்களோட யூடியூப்லயோ எங்களோட இன்ஸ்டாகிராம்லயோ எங்களோட சீரியல்ஸ்லயோ டெய்லி டே டு டே எங்களுக்கு கனெக்ட் ஆகுறாங்க பீப்புள். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ ஆலியா என்னது அரெஸ்ட் ஆயிட்டு போயிட்டாங்களா, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல லைவ்ல வந்து எப்படி இருக்கீங்க கைஸ், நான் இன்னைக்கு மேக்கப் போட போறேன் அப்படின்னு நான் வீடியோ பண்ணி போட போறேன். நியூஸ் தான் பார்த்தேன். நம்ம ஏதோ டூர் போயிருந்தோம் ஹில் ஸ்டேஷன்ல, ஜீப்ல எல்லாம் உட்காந்து போற மாதிரி, யானை வந்து உங்களை அடிச்சு தூக்குற மாதிரி, இது எங்களுக்கே தெரியாத நியூஸா இருக்கு. ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போற மாதிரி எல்லாம் ஏன்டா பண்றீங்க? ஆமா, அது கொஞ்சம் ரொம்ப ஹர்ட்டிங்கா தான் இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த ரூமர்ஸ்லாம் தாண்டி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா உங்க ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. பட் வந்து நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணும்போது பீக் ஆஃப் ராஜா ராணி அந்த ஒரு மொமெண்டம்ல தான் நடந்தது இல்லையா? ஸோ நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட், அது வரைக்கும் நிறைய ஆன் ஸ்கிரீன் பேர் வந்து சேராம தான் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தா கண்டினியூஸா வந்து நிறைய பேர் அந்த மாதிரி வெட்டிங்ஸ் நடந்தது. ஸோ நீங்க தான் அந்த ட்ரெண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியே வச்சீங்க இங்க. என்னது கல்யாணம் பண்ணிட்டு ஆமா, trend ஆமா. ஆகணும். So, அதை பத்தி நிறைய trends ஆ வந்து நாங்க அது நீங்க என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? நடிக்கிறீங்க கல்யாணமே பண்ணிக்காம இருக்கு. உண்மையிலேயே ஆகுது இது மாதிரிலாம். அது நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சே நம்மள பார்த்து பாருப்பா பின்னாடி ஒரு 4 நீங்க பேர் யாரு கல்யாணம் எந்த ஒரு பண்ணிட்டாங்க. கப்பல் நீங்க ரொம்ப சந்தோஷமாச்சு, ஓகே இவங்க பேரா நடிச்சாங்க, கல்யாணம் ஆச்சு, we are also happy, சூப்பர். சிந்து ஸ்ரேயா அதுதான் அவங்க வந்தாங்க. ஏன்னா அது அந்த ட்ரெண்ட் வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட பீரியட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் லைனா பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி. அதே மாதிரி எங்க அம்மா சொல்லுவாங்க, விஜய் டிவில நிறைய அந்த மாநில ஹீரோஸ் நிறைய பேர் இருந்தாங்க, நீ வெள்ளையா ஒரு ராஜநிலையில வந்துட்ட, அதுக்கப்புறம் லைனா அந்த ஹீரோஸ் எல்லாமே வந்து வெள்ளை வெள்ளையா பார்த்து போட ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் எனக்கு நான் ராஜாராணி கமிட் ஆகும்போது எனக்கு பயங்கர ஃபர்ஸ்ட் அப்போஸ் இருந்தது சேனல்லே. பிகாஸ் ஹீரோ ரொம்ப வெள்ளையா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அப்புறம் வந்து என்ன பிஆர்ஓ கால் பண்ணி, ஜான் சார் அவர் கால் பண்ணி, ராஜா நீங்க தான் ராஜாவை பண்றீங்க அப்படிங்கும் போது எங்க வீட்டுல ஃபுல் செட் ஆஃப் கசின்ஸ் இருந்தாங்க. எல்லாம் லவுட் ஸ்பீக்கர்ல கேட்டு இருந்தேன், கத்துறாங்க, என்ன ராஜா ஃபுல்லா கூட்டமா இருக்கீங்களே அப்படின்னு, என்ஜாய் பண்ணுங்க நீங்க தான் பண்றீங்க, ஷூட்டிங் இப்போ இப்படி வந்து ஆரம்பிக்குது, நீங்க நேரில் வாங்க மற்ற எல்லாம் பேசலாம் அப்படின்னு. அப்போதான் ரெகுலரா இன்கம் ஒன்று நமக்கு ஸ்டாண்டர்டா. அதுக்கப்புறம் இந்த வீடெல்லாம் வாங்க, ஓகே ஃபைன், நமக்கு ஒரு ரெகுலர் இன்கம் உட்காருச்சு, இனிமேல் பிரச்சனை எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த ஆலியா பண்ணலாமா வேண்டாமா? வேற லெவல் சொல்லிட்டீங்க, பண்ணட்டும். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேகா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.